ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 28/3/2024. मीठे बच्चे, ये कल्याणकारी पुरुषोत्तम संगम युग है. इसमें पुरानी दुनिया बदल नहीं होती है. इस युग को तुम भूलो मत. இனிமையான குழந்தைகளே, இது கல்யாண்காரி புருஷோத்தம சங்கம யுகம். இதில் பழைய உலகம் மாறி புது உலகமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த யுகத்தை மறக்காதீர்கள். எந்த யுகத்தை மறக்கூடாது? நாம் இப்போ கல்யாண்காரி புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்கிறோம் என்ற விஷயத்தை மறக்கவே கூடாது. प्रश्न, बाबा छोटे बड़े सभी बच्चों को आप समान बनाने के लिए एक प्यार की शिक्षा देते हैं, वो कौन सी हैं? கேள்வி, பாபா சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைத்து குழந்தைகளுமே தனக்கு சமான் ஆக்குவதற்காக அன்பாக ஒரு படிப்பினை கொடுக்கின்றார். அது எப்பேற்பட்டது? உத்தர், मीठे बच्चे, अब भूले मत करो. यहाँ तुम आए हो नर से नारायण बनने की, तो देवी गुण धारण करो. किसी को भी दुख मत दो. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது எந்த தவறையும் செய்யாதீர்கள். நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்காக. ஆகையால் தெய்வீக குணங்களை கடைப்பிடியுங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. பூல் கர்த்தே ஹே தோ துக்க தேத்தே ஹே. ஏதாவது தவறு செய்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறோம். बाबा कभी बच्चों को दुख नहीं देते, वो तुम्हें डायरेक्शन देते हैं. बच्चे, माँ में हम याद करो. योगी बनो तो विक्रम विनाश हो जाएंगे. तुम बहुत मीठा बन जाएंगे. பாபா ஒருபோதும் குழந்தைகளுக்கு துக்கத்தை கொடுப்பது கிடையாது. அவர் குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். குழந்தைகளே, மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க. யோகியாக ஆகுங்கள், விக்ரமங்கள் விநாசமாகிவிடும். நீங்கள் மிகவும் இனிமையாக ஆகிவிடுவீர்கள். நல்ல பாபா அன்பா என்ன படிப்பினை கொடுக்கிறார்? குழந்தைகளே, இந்த நேரத்தில் புருஷோத்தம் ஆகக்கூடிய நேரத்தில் எந்த தவறையும் செய்யாதீர்கள். ஓம் சாந்தி. जो बच्चे अपने को आत्मा समझ परमपिता परमात्मा के साथ योग लगाते हैं, उनको सच्ची योगी कहा जाता है. क्योंकि बाबा ट्रूथ है ना. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. குழந்தைகள் தன்னை ஆத்மா என்று புரிந்து பரம்பிதா பரமாத்மாவிடம் தொடர்பு வைக்கின்றீர்கள். யாரோ அவங்க தான் உண்மையான யோகி என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் பாபா உண்மையானவர் அல்லவா? அப்போ அந்த உண்மையான பாபாவோட யாரு? புத்தினால் தன் ஆத்மான் புரிந்து தொடர்பு வைக்கிறாங்க, யோகா பண்ணுறாங்க. அவங்க தான் உண்மையான யோகிகள். तो तुम्हारा बुद्धि योग सत्य के साथ है. நம்முடைய புத்தியின் கனெக்ஷன் சத்தியமானவருடன் இருக்கின்றது. वो जो कुछ सुनाते हैं सत्य ही है. அவர் என்னவெல்லாம் நமக்கு கூறுகின்றாரோ அது சத்தியம்தான். योगी और भोगी दो प्रकार के लोग हैं. भोगी भी अनेक प्रकार के होते हैं, योगी भी अनेक प्रकार के होते हैं. तुम्हारा योग तो एक ही प्रकार का है. யோகி மற்றும் போகி ரெண்டு விதமான மனிதர்கள். இன்னைக்கு போகிகள்லையும் பலவிதம் இருப்பாங்க, யோகிகள்லையும் பலவிதம் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய யோகா ஒரே ஒரு விதமான யோகா தான். உனோகா சந்நியாஸ் அலக் ஹே, துமாரா சந்நியாஸ் அலக் ஹே. தும் ஹோ புருஷோத்தம் சங்கம் யுகி யோகி ஹே. பாபா சொல்கிறாங்க, அவங்களுடைய சந்நியாசம் தனிப்பட்டது, நம்முடைய சந்நியாசங்கிறது தனிப்பட்டது. நாம் புருஷோத்தம சங்கம் யுகத்தினுடைய யோகிகள். तुम बाप के साथ योग लगाने से पवित्र बनते हो. वो है भोगी, तुम हो योगी. बाबा अपना परिचय तुमको देते हैं. ये भी तुम जानते हो कि ये पुरुषोत्तम संगम युग है. ये भी तुम्हारे बिगर कोई जानते नहीं. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பாபாவிடம் புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துகிறீங்க, அதாவது யோகா செய்கிற காரணத்தினால பவித்திரமாக ஆகிறீங்க. மற்றபடி எல்லாருமே போகிகள் தான், நீங்கள் தான் யோகிகள்.
பாபா தன்னுடைய அறிமுகத்தை நம்மிடம்தான் கூறியிருக்கின்றார். நமக்கு தெரியும், இப்போ நாம் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்கிறோம். இந்த விஷயங்கள் நம்மை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. பாபா समझाते हैं, मीठे बच्चे संगम को कभी भूलो मत, ये भूलने से सारा ज्ञान भूल जाता है. பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, சங்கம் யுகத்தை ஒருபோதும் மறக்கவே கூடாது. சங்கம் யுகம் என்பதை மறந்துட்டிங்கனாலே நிறைய விஷயங்கள் மறந்து போயிடும். பாபா சொல்கிறார், ஞானமே முழுவதும் மறந்து போயிடும். तुम बच्चे जानते हो अभी हम बदल रहे हैं, पुरानी दुनिया भी बदल नहीं होनी है. நமக்கு தெரியும், இந்த சங்கம் யுகத்தில் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். பழைய உலகமும் புதியதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. பாபா உலகத்தையும் மாற்றுறார், குழந்தைகளையும் மாற்றிட்டுருக்கிறார். பச்சே பச்சே தோ சபிகோ கஹத்தே ஹேன். பாபா குழந்தைகளே குழந்தைகளே என்று அனைவரையும் கூறிக்கொண்டிருக்கின்றார். சப்கா பாட் இஸ் ட்ராமா மே ஹே, சக்கர கோபி சித்து கர்னா ஹே. அனைவருக்கும் இந்த உலக நாடகத்தில் நடிப்பிருக்கின்றது, பாட்டு இருக்கிறது. உலக நாடகம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. அப்போ சுழற்சி என்பதை நிரூபணமாக சொல்லணும். ஹரேக் அப்பனா அப்பனா தர்ம ஸ்தாபன் கர்த்தே ஹே. தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறவங்களும் தன்னுடைய டைம் படி தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்க. தேவதா बनने के लिए तो इन विकारों को छोड़ना पड़े, ये भी तुम कह सकते हो. தேவதாவாக ஆக வேண்டுமென்றால் விகாரங்களை விட வேண்டும் என்று நாம் மற்றவங்களுக்கு நல்லாவே சொல்லலாம். तुम ही जानते हो कि अब राम राज्य की स्थापना हो रही है, महावीर भी तुम हो, इसमें डरने की कोई बात नहीं. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும், ராவண ராஜ்யத்திலிருந்து இப்பொழுது மீண்டும் ராம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. நீங்கள்தான் மகாவீர். ஆகையால் ஞானத்தை சொல்வதற்கு நாம் பயப்படணும் என்ற அவசியமே கிடையாது. मनुष्यों के कान तो रॉन्ग बातें सुनने पर हिरे हुए हैं. तुमको अब रॉन्ग बातें सुनना पसंद नहीं आती हैं. राइट बातें तुम्हारे कानों की अच्छी लगेगी. பாபா சொல்கிறார், மகாவீர் குழந்தைகள் தான் வெற்றி மாலையில் வரக்கூடியவர்கள். மனிதர்கள் பாருங்கள், கெட்ட வேண்டாத வீணான விஷயங்களாக கேட்டு கேட்டு விழுந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு வேண்டாத ராங்கான விஷயங்கள் கேட்பதெல்லாம் இப்போது விருப்பம் கிடையாது. சரியான விஷயங்கள் தான் நம்முடைய காதில் கேட்குறதுக்கு பிடிக்கிறது. ஹியர் நோ ஈபிள், மனுஷனுக்கு சுஜாக் தோ ஜரூர் கர்னா ஹே. பாபா சொல்கிறாங்க, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை சிந்திக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி மனிதர்களை விழிப்படைய செய்யணும். பகவான் கஹத்தே ஹே பவித்ர பனோ. பகவான் கூறுகின்றார், பவித்திரமாக ஆகுங்கள். சத்தியுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுமே பவித்திரமானவர்கள், தேவதா ஆத்மாக்கள். ஆனால் இப்போ எல்லாருமே அப்பவித்திரமாக இருக்கிறாங்க என்ற விஷயத்தை நாம் மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். ब्रह्मा बाबा के लिए भी कहते हैं, बहुत सहज हैं, तुम बुलाते भी हो बाप दादा. ये भी समझते बाबा की सवारी हमारे सिर पर है. बहुत उनकी महिमा करता हूँ, बहुत प्यार करता हूँ. बाबा आप कितने मीठे हो, हमको कलप कलप कितना सिखलाते हैं. பாருங்க, பிரம்மா பாபாவுக்கு பாபாவை நினைக்கிறதெல்லாம் சகஜமாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, பாப் தாதான்னு சொல்கிறோம். பாபாவும் அப்பப்போ சிந்தனை பண்ணுவாராம், நான் பாபா என்னுடைய இந்த சரீரத்தின் மேலே சவாரி பண்ணுறாரு, பாபாவுடைய நிறைய புகழ் நான் பாடுறேன், பாபா நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன் பாபா, பாபா நீங்கள் எவ்வளோ இனிமையானவர், கல்பா எவ்வளோலாம் எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறீங்க, அரை கல்பமாக உங்களை நான் நினைக்கவே இல்லை பாபா, ஆனால் இப்போ நான் உங்களை ரொம்ப நினைக்கிறேன் பாபா. நேற்று வரைக்கும் என்கிட்ட எந்த ஞானமும் இல்லை, நானே யாரை பூஜை பண்ணிகிட்டு இருந்தனோ அவரை நானே ஆகவே நான் புரிஞ்சிட்டு இருந்தேனா. நேற்று வரைக்கும் நான் யாரை பூஜை பண்ணிகிட்டு இருந்தனோ அந்த நாராயணனாகவே நான் நினச்சிட்டா இருந்தேன் பாபா. ஆச்சரியமாக இருக்குது பாபா என்று பிரம்மா பாபா சிவ பாபா கிட்ட பேசுவாராம். யோகி பண்ணே சே ஃபிர் தேவி தேவதா பன் ஜாயேங்கே. பாபா சொல்கிறாங்க, யோகி ஆகிவிட்டீர்கள் என்றால் மீண்டும் நீங்கள் தேவி தேவதாவாக ஆகிவிடுவீர்கள். ஆகையினால பாபா சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, பாபா இன்றைக்கு அன்பாக புரிய வைக்கின்றார். பச்சே பூலே மத் கரோ,
किसको दुख ना दो. குழந்தைகளே, தவறு செய்யாதீர்கள், யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். अपने को आत्मा समझ बाबा की याद में रहना, ये है हाईएस्ट பவர். தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும். இதுதான் ஹையஸ்டான பவர். அச்சா, நல்லது. தாரணா கேலியே முக்கிய சார், நாம் கடைபிடிப்பதற்கான முக்கியமான விஷயங்கள். पवित्र बनने में महावीर बनना है. याद की यात्रा से अंदर का किचड़ा निकालना है. अपने शांत स्वधर्म स्थिति में रहना, अशांत नहीं फैलानी है. தன்னை தூய்மையாக ஆக்கிக் கொள்வதில் மகாவீராக வேண்டும். நினைவு யாத்திரையிலிருந்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை நீக்கிவிட வேண்டும். தன்னுடைய ஸ்வதர்மமாகிய சாந்தியில் நிலைத்திருக்க வேண்டும். அசாந்தியை பரப்பக்கூடாது. सेकेंड पॉइंट, बाबा जो राइट बात सुनाते हैं वही सुननी है. हियर नो ईविल, रॉन्ग बातें तुम मत सुनो, सभी को सुझा करो. पुरुषोत्तम युग में पुरुषोत्तम बनो और बनावो. பாபா சரியான விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். அதை நாம் மற்றவங்களுக்கு சொல்லணும், நாமளும் அதைத்தான் கேட்கணும். கெட்ட விஷயங்களை கேட்க வேண்டாம், பார்க்க வேண்டாம், சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி தவறான விஷயங்களை கேட்காதீங்க என்று அனைவருக்கும் நாம் விழிப்படைய செய்யணும், நாமளும் கேட்கக்கூடாது. புருஷோத்தம சங்கம் யுகத்தில் புருஷோத்தம் ஆக வேண்டும், மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். वरदान, आत्मिक शक्ति के आधार पर तन की शक्ति का अनुभव करने वाले सदा स्वस्थ भव. வரதானம், ஆத்மீக சக்தியின் ஆதாரத்தில் உடலின் சக்தியை அனுபவம் செய்யக்கூடிய சதா ஆரோக்கியமானவர் ஆகுங்கள். इस अलौकिक जीवन में आत्मा और प्रकृति दोनों की तंदुरुस्ती आवश्यक है. जब आत्मा स्वस्थ है तो तन का हिसाब किताब व तन का रोग सूली से कांटा बनने कारण स्वस्थिति के कारण स्वस्थ का अनुभव करते हैं. பாபா சொல்கிறாங்க, நாம் இப்போ அலௌகிகமான வாழ்க்கையில் இருக்கோம். அலௌகிகமான வாழ்க்கையில் ஆத்மா மற்றும் பிரகிருத்தினா சரீரம், இந்த ரெண்டும் ஆரோக்கியமாக இருப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த சரீரத்தின் மூலமாக நம்ம முயற்சி செய்து தான் உத்தம் புருஷ் ஆக முடியும். எப்போ நம்ம ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கிறோமோ அப்போ நம்முடைய உடலினுடைய கணக்கு வழக்குகள், உடலுக்கு வரக்கூடிய நோய்கள் கூட பெரிய சூலாயுதம் போல் இருக்கக்கூடிய நோய் கூட சின்ன முள்ளு போல தான் அனுபவமாகும். அப்போ சுயஸ்திதி ஆரோக்கியமாக இருக்கிற காரணத்தினால நம்ம ஆரோக்கியமானவராகவே ஃபீல் பண்ணுவோம், உணர்வோம். எப்போ உடலுக்கு பெரிய சூலாயுதம் போல் நோய் வந்தால் கூட நம்ம ஸ்வஸ்திதி நல்லா இருந்ததுன்னா உடலுக்கு வந்த நோய் கூட நமக்கு சின்னதாக தெரியும். उनके मुख पर चेहरे पर बीमारी के कष्ट का चिन्ह नहीं रखते हैं. कर्म भोग के वर्ण करने के बदले कर्म योग की स्थिति का वर्ण करने. அவங்களுடைய முகத்தில் நோயினுடைய அடையாளம், நோயினுடைய கஷ்டம் என்பதே தெரியாது. கர்ம போக வர்ணனை செய்வதற்கு பதிலாக கர்ம யோகத்தினுடைய ஸ்திதியை தான் வர்ணனை பண்ணுவாங்க. वे परिवर्तन की शक्ति से कष्ट को संतुष्टता में परिवर्तन कर संतुष्ट रखते हैं और संतुष्टता की लहर फैलाते हैं. அவர்கள் மாற்றத்தின் சக்தியின் மூலமாக கடினமான கஷ்டத்தையும் கூட திருப்தியாக மாற்றம் செய்து திருப்தியாக இருப்பாங்க மற்றும் திருப்தியினுடைய அலைகளை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன், दिल से, तन से, आपसे प्यार से सेवा करो तो सफलता निश्चित मिलेगी. ஸ்லோகன், உள்ளத்தால் உடலால் தங்களுக்குள் அன்பாக சேவா பண்ணுங்க, அப்போ வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாக ஆகிவிடும். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஓம் சாந்தி. இன்றைய நாளிற்கான அவ்வக்த தூண்டுதல்கள். जो सदा हर्षित रहने वाली आत्मा है, उनके हर संकल्प के वाइब्रेशन द्वारा, एक सेकंड के रूहानी नज़र द्वारा, एक सेकंड के संपर्क द्वारा, मुख से एक बोल द्वारा
दुखी व गम में रहने वाली आत्मा अपने को सुखी व खुश अनुभव करेगी. பாபா சொல்கிறாங்க, யார் சதா மலர்ந்த முகத்துடன் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தினுடைய வைப்ரேஷன் மூலமாக, ஒரு செகண்ட் ஆன்மீக பார்வையின் மூலமாக, ஒரு செகண்ட் சம்பந்தத்தின் மூலமாக, அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை மூலமாக துக்கத்தில் கவலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கூட தன்னைத்தானே சுகமாகவும் குஷியாகவும் அனுபவம் செய்வாங்க. उसका कर्तव्य होगा सुख को देना और सुख लेना. யார் சதா மலர்ந்த முகத்தோடு இருக்கிறாங்க அவங்களுடைய கடமை என்ன? சுகத்தை கொடுப்பது, சுகத்தை அடைவதுதான். वे खुद भी बेफिक्र बादशाह रखते हैं और दूसरों को भी अपने समान बना देते हैं. அவங்க தானும் கவலையற்ற மகாராஜாவாக இருப்பார்கள், மற்றவர்களையும் தனக்கு சமான் ஆக்கி விடுவார்கள். ஓம் சாந்தி.